கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும், இங்கேயும் பாருங்க, கனம் பொருந்திய கிரேக்கரும் இருந்தாங்க, அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள்னு போட்டிருக்கு. அப்ப பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பாருங்க, பிசாசு எப்படி கொண்டு வரான் இல்லையா, பிரச்சனையை கொண்டு வரான், தடைகளை கொண்டு வரான். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தனை பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்துக்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். சரி, அடுத்த ஊருக்கு போறாங்க பாருங்க. இந்த இரவு நேரத்தில் பவுலும் சீலாவும் நகரத்தை விட்டு 45 மைல் இரவு நேரத்துல இல்லையா, ஒரு லைட் இருந்திருக்காரு, ஒண்ணும் இருக்காது, நகரத்தை விட்டு 45 மைல் தொலைவில் உள்ள பெரோயாவுக்கு சென்றனர். தீமோத்தேயு அவர்களுடன் இருந்ததாக தெரியவில்லை. ஒருவேளை அவன் பிலிப்பியில் உள்ள ஊழியத்தை செய்து கொண்டிருக்க கூடும். பின்பு அவன் அத்தேனை பட்டணத்தில் பவுலுடன் சேர்ந்து கொண்டான்னு சொல்லி 17-15 பார்க்கிறோம். பின்னர் சபை துன்பப்படுத்தப்படும் போது ஊக்குவிக்க தெசலோனிக்கே அனுப்பப்பட்டான். அப்படி தீமோத்தேயும் இணைந்து ஊழியம் செய்யலாம் பாருங்க. தீமோத்தேயும் ஒரு புறஜாதியனாக இருந்ததாலும் பிரச்சனை ஏற்பட்ட போது அங்கு இல்லாதிருந்ததாலும் அவன் அங்கு சுதந்திரமாக ஊழியம் செய்ய முடிந்தது. பவுல் ஜெப ஆலயத்திற்கு சென்ற போது அங்கு பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை வாசிப்பதில் ஆர்வமுள்ள ஒரு குழுவினரை கண்டுபிடித்தான். உண்மையில் பவுல் சொல்வது உண்மையா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேத வசனங்களை தேடுவதற்காக அவர்கள் தினமும் கூடினர். தெசலோனிக்கேயில் சபையிலும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதை பார்த்த பவுல் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். எனவே இந்த உன்னதமான பேரோயர்களும் பவுலின் இருதயத்தை ஊக்கப்படுத்தி இருக்கக்கூடும். தினமும் தேவனுடைய வார்த்தையை ஊக்கமாக படிப்பதன் மூலமும் அதை பற்றி விவாதிப்பதன் மூலமும் நாம் கேட்கும் செய்திகளை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமும் நாம் அனைவரும் இந்த பேரோயர்களை போல பின்பற்ற வேண்டும் இல்லையா. பலர் வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலம் கிறிஸ்துவை நம்பினார்கள். மனமாற்றம் பெற்றவர்களில் ஒருவர் பேர் சொபத்தர். இன்னும் இவருக்கு பின்னர் பவுலுக்கு உதவியாக இருந்தார் என்று சொல்லி 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, பிற்காலத்தில் ரோமில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பிய அதே மனிதனாக சோசிப்பட்டர் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தெசலோனிக்கேவில் இருந்த அவிசுவாசிகளான யூதர்கள் பெரோயாவுக்கு வந்து மக்களை குழப்பமடைய செய்ததால் சாத்தான் மீண்டும் எதிரியை களத்திற்கு கொண்டு வந்தான். பவுலும் சீலாவும் இந்த கொடுத்திருக்கிற இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் தயவுசெய்து எடுத்து படிச்சு பாருங்க. பவுலும் சீலாவும் பெரோயாவில் ஊழியம் செய்ததை இந்த மனிதர்கள் எவ்வாறு அறிந்து கொண்டார்கள்? ஒருவேளை பெரோயா விசுவாசிகளின் சாட்சி தெசலோனிக்கே வரை சென்றிருக்கலாம், அல்லது சில தொந்தரவு செய்பவர் தெசலோனிக்கேவில் உள்ள தனது நண்பர்களுக்கு செய்தியை எடுத்து சென்றிருக்கலாம். அன்னைக்கு போன் இல்ல, டிவி இல்ல, எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லாத நேரத்திலும் பிசாசு எப்படி அவன் வேலையை செய்யறான் பாருங்க இல்லையா. சரி, சாத்தானுக்கும் அவனுடைய மிஷினரிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெரோயாவிலே இருந்த விசுவாசிகள் பவுலை கடக்க அழைத்து சென்று அத்தேனே பட்டணத்துக்கு செல்லும் கப்பலில் ஏற்றி அனுப்பினார்கள். மீண்டும் ஒரு முறை பவுல் ஒரு நல்ல ஊழியத்தை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. சீலாவும் தீமோத்தேயும் பின்னர் அத்தேனையில் பவுலுடன் இணைந்தனர். பின்னர் தீமோத்தேயு தெசலோனிக்கேயில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உதவுவதற்காக அனுப்பப்பட்டான். சீலா மக்கதோனியாவுக்கு சிறப்பு ஊழியத்துக்காக அனுப்பப்பட்டான். பின்னர் இருவரும் கொரிந்துவில் பவுலை சந்தித்தனர். சரி, இப்ப தனியா மாட்டிக்கிட்டான் பவுல் இல்லையா. தேவனுடைய வார்த்தையை ஏளனம் செய்த அத்தேனே பட்டணம் 16-23 ஒரு நீண்ட பகுதி. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து, இதை பார்க்கும்போது எனக்கு இந்த மயிலாப்பூர் ஏரியா, இந்த ட்ரிப்ளிகேன் ஏரியாவிலதான் தடுக்கி விழுந்தா ஒரு கோயில் இருக்கும், அந்த மாதிரி அந்த அத்தேனே பட்டணம் இருந்தது இல்லையா. ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும்
ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். இது யார்? இது எபிக்கூரரு ஸ்தோயிக்கர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பட்டணத்துல, அத்தனை பட்டணம் கிரேக்கர்கள் நிறைந்த இடம். அங்க கிரேக்க ஞானிகள், தத்துவ ஞானிகள் நிறைய பேர் இருந்தாங்க. இதுல 2 பிரிவினர் அங்க ரொம்ப அதிகமா அவங்க கூட அவனோட கூட வாக்குவாதம் பண்றாங்க. அவங்க என்ன வாக்குவாதம் பண்ணினாங்கன்றத நம்ம பின்னால பார்ப்போம். இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று, தேவதா பக்தி உள்ளவர்கள், தேவ பக்தியில தேவதா பக்தி உள்ளவர்கள் அப்படின்னா என்னன்னா மூட நம்பிக்கை உள்ளவர்கள் என்று காண்கிறேன். தைரியமா சொல்றார். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். சரி, பவுல் அத்தனை பட்டணத்திற்கு சென்றடைந்தான். பட்டணத்தை சுற்றி பார்ப்பவனாக அவன் போல அவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக அங்க போகிறான். சரியா? அப்ப பவுலின் நாளில் இருந்ததை போலவே உலகம் முழுவதும் இன்று சுவிசேஷம் தேவைப்படுகிறது. பவுல் அன்று செய்தது போலவே நாமும் கிடைக்கும் வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. எப்படியெல்லாம் ஊழியம் பண்றான் பாருங்க. எந்த லெவலுக்கு போய் அவன் ஊழியம் பண்றான்றத நம்ம பார்க்கணும். சாதாரண மக்கள்கிட்டயும் பேசுறான், பெரிய ஞானிகள் கிட்டையும் அவன் பேசுறான். பவுலை போலவே நமக்கும் திறக்கப்பட்ட கண்களும் மனதுருக்கத்தின் உள்ளமும் இருக்க வேண்டும். சில நேரத்துல நம்மளுக்கு கோபம் வருது, இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு. ஆனா மனதுருக்கத்தின் கண்கள் நமக்கு வேணும். ஐயோ ஆண்டவரே, இவங்க கண்ணிருந்தும் குருடரா இருக்கிறார்களே என்கிற எண்ணம் நமக்கு வேணும் இல்லையா? கலாச்சாரம் மற்றும் கல்வியின் மையமாக அத்தனை பட்டணம் இருந்தாலும் அது ஒரு வீழ்ச்சியின் காலமாக இருந்தது. அதன் அரசியல் மற்றும் வர்த்தகத்தின் மகிமை வெகு காலமாக மங்கி போயிருந்தது. இங்கு ஒரு பிரபலமான பல்கலைக்கழகமும் பல அழகான கட்டிடங்களும் இருந்ததாம். இங்கு புறச்சமய நம்பிக்கைகள் மற்றும் விக்கிரக வழிபாடு ஆகியவை காணப்பட்டது. பயங்கரமான விக்கிரகங்க பார்க்கிறோம். நவமான காரியங்களை சொல்கிறதும் கேட்கிறதுமே ஒழிய அவர்கள் பொழுது போக்குவதில்லை. மற்றும் தத்துவம், பிலாசபி அங்க ரொம்ப பிலாசபி இங்கதான் கிரேக்க நாட்டுலதான் பிலாசபியை உருவாத்து அதுல ஞானிகளா இருந்தாங்க. கிரேக்க மதத்தில் மனித குணங்கள் மற்றும் இயற்கையின் சக்திகளை தெய்வமாக கருதப்பட்டது. இந்த மதம் கலை மற்றும் கேளிக்கையை முக்கியத்துவம் அளித்தது. மேலும் தார்மீக சக்தி, மாரல் பவர் என்பது அதில் இல்லை. கிரேக்க புராணங்கள் கடவுள் மற்றும் தேவதைகள் மனிதரைகள் போலவே செயல்பட்டன. மேலும் அவர்களுக்கு ஒன்றல்ல ஏராளமான தெய்வங்கள் இருந்தன. அத்தனையில் ஒரு மனிதனை விட கடவுளை கண்டுபிடிப்பது எளிது என்று கூறப்பட்டுள்ளது. அந்த நகரம் முழுமையாக விக்கிரக வழிபாட்டுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பவுல் கண்டான். அது அவனுடைய இருதயத்தை உடைத்தது. இல்லையா? நம்மளுக்கு எரிச்சல் வருது, கோவம் வருது, ஐயோ இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. ஆனா உண்மையே யோசிச்சு பார்த்தா அவங்க சத்தியத்தை அறியல இல்லையா? அதனாலதான் அப்படி போறாங்க. அதே போல பவுலுடைய இதயம் உடைக்கப்பட்டது இல்லையா? அவன் உடைந்தது. இன்று நாம் கிரேக்க சிற்பம், கட்டடக்கலை போன்றவற்றை அழகிய கலை படைப்புகளாக போற்றுகிறோம். ஆனால் பவுலின் காலத்தில் இவற்றில் பெரும்பாலானவை அவர்களின் மதத்துடன் நேரடியாக தொடர்புடையவையா இருந்தது. இன்றைக்கும் பழைய ஆற்றெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு அந்த தெய்வத்தினுடைய உருவம் அங்க இருக்கும் இல்ல? அது எல்லாத்துலயும் போட்டுறாங்க. சில நேரம் நகையில போட்டுறாங்க, சில நேரம் ட்ரெஸ்ல போட்டுடுறாங்க, சாரியில போட்டுடுறாங்க. நம்ம உற்று கவனித்தாதான் அது தெரியுது. விக்கிரக ஆராதனை பேய்த்தனமானது மற்றும் கிரேக்கர்களின் பல கடவுள்கள் மனிதர்களின் வாழ்க்கையை மாற்ற முடியாதவைகள்.
அவர்களுக்கு சிறந்த கலாச்சாரம் மற்றும் ஞானம் ஆகிய அனைத்தும் இருந்தாலும் கிரேக்கர்கள் உண்மையான தேவனை அறியவில்லை. அதனால்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 1:22 யூதர்கள் வந்து அடையாளத்தை பார்த்தாங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடி போனாங்க இல்லையா. அத்தனையில எபிக்கூரியன்ஸ் மற்றும் ஸ்டாய்க்ஸ் ஆகியோரின் 2 எதிர் தத்துவங்களை பவுல் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ரொம்ப ஞானிகள் அவங்க, தத்துவம் பேசுறவங்க. இன்று எபிக்யூரியன் என்ற வார்த்தையை நன்றாக வாழ்வதற்கும் குறிப்பாக நல்ல உணவை விரும்புவதற்கும் தொடர்புபடுத்தப்படுகிறது. நல்லா இருக்கணும், அதுதான் அவங்களுடைய தத்துவம் இல்லையா. ஆனால் எபிக்யூரியன் தத்துவம் என்றால் என்ன? நம் சொந்த வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் அர்த்தத்தை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு என்பதே. எபிக்கூரியர்கள் பொருள் முதல்வாதிகள், மெட்டீரியலிஸ்ட், எல்லாம் வேணும். மற்றும் அவர்கள் நாத்திகர், அவங்களுக்கு கடவுளே கிடையாது. அவர்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் இன்பம் மட்டுமே. இப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம என்ன பேச முடியும் இல்லையா. ஸ்டாய்க்ஸ் விக்கிரக வழிபாட்டை நிராகரித்து உலக கடவுள் ஒருவர் இருப்பதாக கற்பித்தார்கள். இவர்கள் கடவுளை இப்பிரபஞ்சத்துடன் அடையாளப்படுத்தினார்கள். இன்பம் நல்லதல்ல, துன்பம் தீமை அல்ல, சுய கட்டுப்பாடு மற்றும் தன்னிறைவு ஆகியவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள். இப்ப 2 பேருக்கும் எவ்வளவு கான்ட்ராஸ்ட் பாருங்க. இதுக்கு நடுவுல பவுல் என்ன பேச முடியும்? அத்தகைய தத்துவம் சுய பெருமையை கொண்டு வந்தது மற்றும் மனிதனுக்கு கடவுளின் உதவி இல்லை என்று கற்பித்தது, உதவி தேவையில்லை என்று கற்பித்தது. எபிக்கூரியர்கள் வாழ்க்கையை அனுபவி என்றும் ஸ்டோய்க்ஸை பின்பற்றியவர்கள் வாழ்க்கையை பொறுத்துக்கொள் என்று தத்துவங்களை பின்பற்றினார்கள். அதனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலம் அவர்கள் எவ்வாறு பரிபூர்ண வாழ்வியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பவுல் விளக்க வேண்டியிருந்தது. பவுல் பட்டணத்தில் விக்கிரக வழிபாட்டை பார்த்தான், மேலும் அவனது ஆவியில் தூண்டப்பட்டான். எனவே நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தினான். ஜெபஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணனான். இங்கேயோ அவனுடைய ஸ்ட்ராட்டஜிய வேற இல்லையா. ஜெபஆலயத்துல மட்டுமல்ல, சந்தை வெளியில பாக்குறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் ஆண்டவரை பத்தி சொன்னான் இல்லையா. பேரவையில் நடக்கும் இந்த புதிய செய்தியை பற்றி தத்துவவாதிகள் கேட்க அதிக நேரம் எடுக்கவில்லை. அவர்கள் பவுல் சொல்வதை கேட்டு அவருடன் விவாதம் செய்திருக்கலாம். அவர்கள் 2 வெவ்வேறு பதில்களை கொடுத்தனர். ஒரு குழு பவுலையும் அவருடைய போதனைகளையும் கேலி செய்து அவனை வாயாடி என்று கூப்பிட்டார்கள். மற்றொரு குழு இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவர்கள் குழப்பம் அடைந்திருந்தும் ஆர்வமாக இருந்தார்கள். இதுதான் ஆண்டவர் செய்யற வேலை. பாத்தீங்களா, எவ்வளோ தூரமா இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை கொடுக்குறாங்க. என்னதான் பேசுறான்னு நம்ம தெரிஞ்சுக்கோமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்குறான். தங்களை போல பவுலும் பல தெய்வங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான் என்று எண்ணினர். ஏன்னா இயேசுவும் அனஸ்தசிஸ், கிரேக்க மொழியில் இதன் அர்த்தம் உயிர்த்தெழுதல். அப்போஸ்தலர் 17 இந்த வார்த்தை பிரசங்கித்தபடியினாலே என்று எழுதப்பட்டுள்ளது. சோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட பிடிச்சுக்கிறாங்க. அத்தனை பட்டணத்திலே பவுல் அங்குள்ளவர்களை திருப்திப்படுத்த தன் பிரசங்கத்தை மாற்றியமைத்தான் என்று கூறுகிறார்கள். இது தவறு. பெரோயாவில் பிரசங்கித்ததை போலவே அத்தனையிலும் தைரியமாய் பிரசங்கித்தான். முதலாவது ஒரு பாதுகாப்பு. எப்படி பாதுகாப்பு? வேரோபக்கஸ் என்ற மன்றம் நகரத்தில் மதம் மற்றும் கல்வி இரண்டையும் கண்காணிக்கும் பொறுப்பை கொண்டிருந்தது. இது ஒரு மன்றம். எனவே பவுல் கற்பிக்கும் புதிய கோட்பாட்டை அவர்கள் ஆராய வேண்டியது அவசியமானது. இவன் பேசுறது என்ன நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் விளக்கட்டும் அப்படின்னு சொல்லி மார்ஸ் மேடையில் நடந்த மன்றத்தில் பவுலுடைய கோட்பாட்டை முன்வைக்க அவர்கள் பவுலை மரியாதையுடன் அழைத்தனர். மார்ஸ் மேடைன்றது ஒரு பெரிய தத்துவ ஞானிகளுடைய ஒரு பெரிய மேடை. அதுல ஏத்தி நிறுத்த வச்சு அவனை எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு பவுல் என்ன சொல்லி கொண்டிருந்தான் என்பதை அவன் விளக்க வேண்டும் என்று சபை உறுப்பினர்கள் விரும்பினர். எல்லாவற்றிற்கும் மேலாக அத்தேனேயில் புதிய விஷயங்களை கேட்பதிலும் சொல்வதிலும் கவனமாய் இருந்ததினால் பவுலுக்கு சில புதிய விஷயங்கள் கூற வேண்டிய அவசியம் இருந்தது. எப்படி அவன் ஆரம்பிக்கிறான் பாருங்க. அறியப்படாத தேவனுக்கு, உண்மையிலேயே அவங்க அறியப்படாத தேவனை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. உண்மையான தேவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியல.
அர்ப்பணிக்கப்பட்ட பலிபீடத்தை குறிப்பிட்டு மக்கள் இருந்த இடத்திலிருந்து தன் விவாதத்தை தொடங்கிறான். அறியாப்படாத தேவனுக்கு நீங்க ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சிருக்கீங்களே, அது யாரு என்பதை அவன் எடுத்து சொல்றான். அவர்களின் ஆர்வத்தை தூண்டிய பவுல் அந்த கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கினான். ஒவ்வொரு மன்ற உறுப்பினரும் ஒரு தார்மீக முடிவை, மாரல் டிசிஷன் எடுத்து எதிர்கொள்ளும் வகையில் ஒரு விண்ணப்பத்துடன் செய்தியை முடித்தான். அவர்களில் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தனர். பவுல் தனது உரையை, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஒரு பாராட்டுடன் ஆரம்பித்தான். நீங்க செய்யறதெல்லாம் தப்பு, நீங்க சிலைய வணங்குறீங்க, அப்படி வணங்குறீங்க, இப்படி அதெல்லாம் சொல்லாம அவங்க பாராட்டுறான். அவங்களுடைய அந்த நிலையில இருந்து அவங்கள தூக்கி எடுக்கிறான் பாருங்க. முதலாவது, அவர்கள் மிகவும் மதவாதிகளாக இருந்தனர். சில நன்மை செய்யும் தெய்வங்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் அறியப்படாத தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்திருந்தார்கள். அவங்களுக்கே தெரியாது எந்த தேவன் கிட்ட இருந்து நல்லது நடக்கும். அதனால எல்லாருக்கும் அவங்க பலிபீடத்தை கட்டி வச்சு அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதி வச்சுட்டாங்க. இந்த கடவுளை அவர்கள் அறியவில்லை என்றால் அவரை எவ்வாறு வணங்குவார்கள்? அந்த கடவுள் அவர்களுக்கு எவ்வாறு உதவ முடியும்? பவுல் தான் அறிந்த இந்த உண்மையான கடவுளை பற்றி 5 அடிப்படை உண்மைகளை பகிர்ந்து கொண்டார். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனின் மகத்துவம். அவர் எப்பேற்பட்டவர்ன்றத சொல்றாரு பாருங்க. வசனம் 24ல, உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியா கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? சிந்திக்கும் ஒவ்வொருவரும், நான் எங்க இருந்து வந்தேன், நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க போகிறேன், எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கு இல்லையா? முதல் கேள்விக்கு விஞ்ஞானம் பதிலளிக்க முயற்சி இருக்கிறது. 2வது கேள்விக்கு தத்துவம் பதில் காண முயற்சிக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கை மட்டுமே இந்த எல்லா சரியான பதிலை தர முடியும். நாத்திகர்களான எப்பிக்கூரர்கள் அனைத்தும் பொருள் என்று கூறினார்கள். எல்லாமே கடவுள் மற்றும் இப்பிரபஞ்சத்தின் ஆவி என்று ஸ்தோயிக்கர்கள் சொன்னார்கள். கடவுள் எதையும் சிருஷ்டிக்கவில்லை, அவர் பொருளை மட்டும் ஒழுங்கு அமைத்தார்கள் என்று நம்பினார்கள். ஆனால் பவுல் தைரியமாக, ஆதியிலே தேவன் உலகத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்தார், மேலும் அவர் உருவாக்கிய அனைத்துக்கும் அவர்தான் ஆண்டவர். அவர் தொலை தூரத்தில் உள்ள தேவன் அல்ல, அல்லது அவர் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு சின்ன கோவிலுக்குள்ள, சிறை போன்ற ஒரு கோவிலுக்குள்ள அடைக்கப்பட்ட தேவன் அல்ல. அவர் மனிதனால் உருவாக்கப்பட்ட கோவில்களில் தங்குபவர் அல்ல, ஏனெனில் அவர் மிகவும் பெரியவர் என்று கூறினார். கோவில்களை பற்றிய பவுலின் கூற்றுக்கு மற்ற உறுப்பினர்கள் எவ்வாறு பிரதிபலித்திருப்பார்கள் என்பது ஆச்சரியம் அளிக்கிறது. ஏனென்றால் அக்ரோபோலிஸ் அதினா அப்படின்னு ஒரு தெய்வமா, அந்த தெய்வத்துக்கு பல கோவில்கள் அர்ப்பணிக்கப்பட்ட பல கோவில்கள் அந்த ஊர்ல இருந்துதான் இல்லையா? ஆனாலும் தைரியமா அவன் சொல்றான். அடுத்தது அவன் சொல்றான், தேவன் நல்லவர், அவர் நமக்கு நன்மை செய்பவர். ஏன்னா நன்மை செய்யற ஒரு கடவுள் இருக்காரு, அதுக்கு பேரே தெரியாது, அறியப்படாத தேவன் சொல்லிட்டு இருந்தீங்களே. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளிலால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அவரை ஒரு கோவிலுக்குள் அடைத்து வைக்க முடியாது. மனிதர்கள் தான் தேவனுக்கு சேவை செய்கிறார்கள் என்று நாம் பெருமைப்படலாம். ஆனால் தேவன் தான் மனிதனுக்கு சேவை செய்கிறார். நம்ம ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் தான் எல்லாம் கொடுக்கிறார் இல்லையா? தேவன் தன்னிறைவை பெற்றவர். அதனால் மனிதன் எதையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நம்ம பணம் கொடுத்துதானா அவருக்கு வேணும், அவருக்கு ஏதாவது செலவு பண்ணணும்? இல்லவே இல்லை. இல்லை, பொண்ணும் வெள்ளியும் அவருடையதுன்னு சொல்லுது, உலகத்திலோட அனைத்தும் அவருடையன்னு சொல்லுது, பூமியும் அதன் நிறைவும் அவருடையதுன்னு சொல்லுது இல்லையா? கோவில்களில் தேவன் இருப்பதில்லை என்பது மட்டுமல்ல, கோவில்களில் நடக்கும் சேவைகளும் தேவனுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. நீ தேங்காய் உடைக்கிறியா, அது பண்றியா, இது பண்றியா, அவரால் சாப்பிட முடியுமா, இது தேவைதானா? 2 சுருக்கமான அறிக்கைகளை பவுல் கிரேக்க மத முழு அமைப்பையும் தன் அறிக்கையினால் முற்றிலுமாக அழித்து விட்டான். எப்படி? ஒவ்வொரு தனி மனிதருக்கும் என்னென்ன தேவைகளோ அவைகளை தருகிறார். அது ஜீவன், சுகம் மற்றும் எல்லாவற்றும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது.
அவர் நமக்கு உயிரை கொடுத்தார். அவருடைய நற்குணத்தால் அந்த வாழ்க்கையை அவர் நிலைநிறுத்துகிறார். தேவனுடைய நற்குணமே மனிதர்களை மறந்திருப்பதற்கு வழி நடத்துகிறது. ஆனால் சிருஷ்டிகளை வணங்குவதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் பதிலாக மனிதர்கள் அவருடைய சிருஷ்டிகளை வணங்கி தங்களை தாங்களே மகிமைப்படுத்துகிறார்கள். இப்ப மூன்றாவது அவன் சொல்றான், தேவனுடைய அரசாங்கம், அவரே ஆட்சி செய்கிறவர். 26-29 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே அவர்கள் உங்கள் புலவர்களிலும் இருக்கிறார்கள். சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. இப்போ கிரேக்கர்களின் கடவுள்களை பின்பற்றின மனிதர்கள் மற்ற மனிதர்களின் பிரச்சனைகளை மற்றும் தேவைகளை பற்றி கவலைப்படாதவர்கள். ஆனால் சிருஷ்டிப்பின் தேவன், வரலாற்றின் தேவன், அவர் புவியில தேவன், ஜியோகிராபிக்கல் தேவன், ஹிஸ்டரி அவருக்கு தெரியும். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் மனுக்குலத்தை ஒரு மனிதனிலிருந்து உருவாக்கினார். அதனால் எல்லா நாடுகளும் ஒரே பொருளால் உருவாக்கப்பட்டது, ஒரே ரத்தம் கொண்டவை. கிரேக்கர்கள் தாங்கள் ஒரு சிறப்பு இனம் என்று மற்ற நாடுகளில் இருந்து வேறுபட்டவர்கள் என்று கருதினர். ஆனால் பவுல் இதை மறுத்தார். அவர்கள் போற்றும் விலைப்பதிப்புள்ள நிலம் கூட தேவனின் பரிசாக நமக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னார். தேசங்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும் தீர்மானிப்பது மனிதனின் வண்ணமையினால் அல்ல, மாறாக தேவனுடைய அரசாங்கத்தினால் தான். அடுத்ததா அவர் சொல்றது, தேவன் தொலைதூர தெய்வம் அல்ல, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. 17-27 கர்த்தராகிய தம்மை அவர் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர் அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. மனிதர்கள் தேவனை தேடி அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே கவிஞர் அவர் பேரு எபிமெண்டிஸ் பவுல் வேட்கோள் காட்டுறோம். என்னன்னா, ஏனெனில் நாம் அவரில் வாழ்கிறோம், நகர்கிறோம், இருக்கிறோம் அவர் சொன்னது. அடுத்தது இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இரண்டாவது இன்னொரு கவிஞர் அராடஸ் மற்றும் கிளின்டஸ் ஆகியோருக்கு மேற்கோள் காட்டினார். நாங்களும் அவருடைய சந்ததியினர். பூமியில எல்லா மக்களும் தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று பவுல் கூறவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். மாறாக பவுல் இயற்கையான அர்த்தத்தில் தேவனுடைய மகத்துவத்தை உறுதிப்படுத்தினார். ஏனென்றால் மனிதன் தேவனின் சாயலே படைக்கப்பட்டான். இந்த அர்த்தத்தின்படி ஆதாமும் ஒரு தேவனுடைய மகன் தான். இந்த விவாதம் பவுலின் தர்க்க ரீதியான முடிவுக்கு கொண்டு சென்றது. தேவன் நம்மை அவருடைய சாயலிலே படைத்தார். எனவே நாம் சொந்த உருவத்தில் கடவுளை உருவாக்கி வணங்குவது முட்டாள்தனம். கிரேக்க மத மனிதர்களை பின்பற்றி மனிதர்களைப் போலவே செயல்படும் கடவுள்களின் சித்திர வேலைகளாக உள்ளது. பவுல் கோவில்கள் மற்றும் கோவில் சடங்குகளின் முட்டாள்தனத்தை மட்டுமல்ல, அது அனைத்து உருவ வழிபாட்டின் முட்டாள்தனத்தையும் எடுத்து காட்டினார். இவ்வளவு பேசினாலும் அவங்க பேசாம இருக்கிறாங்க பாருங்க. ஏன்? பரிசுத்த ஆவியானவருக்கு கிரியை செய்கிறார் இல்லையா? எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை செய்கிறார். கடைசியாக அவர் சொல்றது தேவனுடைய கிருபை. அவர் ரட்சகர். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். வரப்போகிற காரியங்களை பத்தி சொல்றார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் வழங்க பண்ணினார் என்றான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். பாருங்க, பெரிய அற்புதம். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகி பெரிய அந்தஸ்துல இருக்கிற சியு என்பவனும் தாமரை என்னும் பேருள்ள ஸ்திரீயும், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க.
இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். அப்ப விசுவாசிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பேரா இருந்தாலும் பெரிய ஒரு அறுவடை அங்க நடந்திருக்குது இல்லையா? அப்ப பவுல் தனது செய்தியை முடிவுக்கு கொண்டு வந்த போது தேவனுடைய கிருபையின் தெளிவான ஆதாரங்களை சுருக்கமாக கூறினான். பல நூற்றாண்டுகளாக தேவன் மனிதனின் பாவம் மற்றும் அறியாமை ஆகியவற்றிற்காக பொறுமையாக இருந்தார். இன்னும் கூட பொறுமையாகத்தான் இருக்கிறார் இல்லையா? மனிதர்கள் குற்றமற்றவர்கள் அல்ல, ஆனால் தேவன் தம்முடைய தெய்வீக கோபத்தை தடுத்து நிறுத்தினார். இன்றைக்கு அவருடைய இரக்கம் தான் நம்மளுடைய பனிஷ்மெண்ட். நம்ம பனிஷ் பண்ண வேண்டியவங்க. உலகம் பூரா கெட்டு போயிருக்குது, ஆனாலும் இரக்கம் உள்ளவராய் இன்னும் கொஞ்ச நாள் சொல்லி அவருடைய வருகையை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். குறித்த காலத்தில் தேவன் ஒரு இரட்சகரை உலகத்துக்கு அனுப்பினார். இப்போது எல்லா மனிதர்களும் தங்கள் தவறான வழிகளை விட்டு மனம் திரும்பும்படி கட்டளையிடுகிறார். இந்த இரட்சகர் சிலுவையில் அறையப்பட்டு பின்னர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். ஒரு நாள் அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க திரும்ப வருவார். அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதற்கு ஆதாரம் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்பதனாலேதான் இன்னைக்கு மாதா வழங்குறாங்க. அந்த மாதிரி மரித்து போயிடுச்சு இல்லையா? ஆனா நம்முடைய தேவாதி தேவன் உயிரோடு எழுந்தார். அவர் திரும்பமாக வரப்போகிறார். சபையை கூட்டிக் கொண்டு போக வெகு விரையில வரப்போகிறார். சபையிலே பெரும்பாலான உறுப்பினர்களால் உயிர்த்தெழுதல் பற்றிய செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிரேக்கருக்கு உடல் என்பது ஒரு சிறைச்சாலை போன்றது. ஒருவர் எவ்வளவு விரைவில் தனது உடலை விட்டு வெளியேறுகிறாரோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார் என்று கருதப்பட்டது. இறந்த உடலை எழுப்பி மீண்டும் அதில் வாழ்வது ஏன்? கடவுள் ஏன் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட தீர்வை பற்றி கவலைப்பட வேண்டும்? இதெல்லாம் அவங்களுடைய குவெஸ்டியன்ஸ். இந்த வகையான போதனை நிச்சயமாக கிரேக்க தத்துவத்துடன் பொருந்தாது. அவர்கள் அழியாமையை நம்பினர், உயிர்த்தெழுதலில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த செய்திக்கு 3 வெவ்வேறு பதில்கள் இருந்தன. சிலர் சிரித்து பவுலை கேலி செய்தனர். பவுலின் செய்தியை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மற்றவர்கள் ஆர்வமாக இருந்தனர், அதனால் மேலும் கேட்க விரும்பினர். ஒரு சிறு குழு பவுலின் பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை நம்பி ரட்சிக்கப்பட்டார்கள். தங்கள் முடிவை ஒத்திவைக்க மற்றவர்களின் இறுதியில் கிறிஸ்துவை நம்பினார்களா என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். அவர்களும் விசுவாசித்தார்கள் என்று நம்புகிறோம். அத்தேனில் காணப்படும் அற்பமான முடிவுகளை தெசலோனிக்கே மற்றும் பெரியோவின் பெரும் அறுவடைகளுடன் வேறுபடுத்தி பார்க்கும் போது பவுலின் ஊழியம் மோசமான தோல்வியை சந்தித்த என்று முடிவுக்கு வரக்கூடும். ஆனால் நாம் அவ்வாறு செய்தால் நாம் அவசரமான மற்றும் தவறான முடிவை எடுக்கக்கூடும். அவர்கள் பவுலை வெளியேற சொல்லவில்லை. எனவே அவன் அத்தேனில் தங்கியிருந்து விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் தொடர்ந்து ஊழியம் செய்தான் என்று கருதுகிறோம். பெருமை மிக்க அதிநவீன புத்திசாலித்தனமான அத்தேனே பட்டணம் பவுலின் தாழ்மையான நற்செய்தியை எளிதில் எடுத்துக் கொள்ளகாது. குறிப்பாக இந்த அறியாமையின் காலங்கள் என்ற சொற்றொடரில் அவர் கிரேக்கம் முழுவதையும் சுருக்கமாக கூறினார். இங்குள்ள மண் ஆழமாக இல்லை, அதில் பல களைகள் இருந்தன, ஆனால் ஒரு சிறு அறுவடை அங்கே இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முழு உலகத்தின் மதிப்புள்ளது. கல்வி அரங்குகளை ஆக்கிரமித்து இந்த உலகில் ஞானமுள்ள ஆனால் வரவிருக்கும் உலகின் உண்மையான ஞானத்தை பற்றி அறியாத மக்களுக்கு கிறிஸ்துவை வழங்கும் சாட்சிகள் நமக்கு இன்னும் தேவை. மாம்சத்திற்கு பிறகு பல ஞானிகள் இல்லை, பல வலிமை மிக்கவர்கள் இல்லை, பல உன்னதமானவர்கள் அழைக்கப்படுவதில்லை. 1 ஆனால் சிலர் அழைக்கப்படுகிறார்கள். மேலும் அவர்களை அழைக்க தேவன் உங்களை உயன்படுத்தலாம், நம்மை உயன்படுத்தலாம். உங்கள் அத்தேனே, ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க அத்தேனேக்கு நற்செய்தியை எடுத்து செல்வீர்களா? ஒரு சில நேரத்துல நம்ம சோர்ந்து போகிறோம். எவ்வளவோ சொல்லியும் ஜனங்கள் மாறலையே. நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். டீச்சர்ஸ்க்கு தெரியும், அமுதாவுக்கு தெரியும், உதயாவுக்கு தெரியும், இன்னும் யார் யாரெல்லாம் டீச்சர்ஸா இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருந்தாங்கன்னா எல்லாரும் உடனே கத்துக்கொள்ள மாட்டாங்க இல்லையா? ஒரு சில அவங்களுக்கு இந்த எஜுகேஷனல் சைக்காலஜில சொல்லுவாங்க, அவங்க ஏர்லி லேர்னர்ஸ், இனோவேட்டர்ஸ். எது சொன்னாலும் அவங்க உடனே அந்த பசங்க பிடிச்சுக்கும். அது ஒரு பர்சன்டேஜ். அடுத்தது இன்னும் கொஞ்சம் லேசா கத்துக்கணும், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் அடிச்சா அவங்களும் இனோவேட்டர்ஸா மாறுவாங்க. ஏர்லி லேர்னர்ஸ், லேட் லேர்னர்ஸ் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம்
பின்னால இருக்கிறவங்க. ஒரு சிலர் லெகாட்ஸ் பேர். அந்த லெகாட்ஸை நம்ம மாத்தவே முடியாது. இயேசு கிறிஸ்துவே வந்தாலும் மாத்த முடியாது. ஆனா அந்த லெகாட்ஸை நம்ம பார்க்க கூடாது. லெகாட்ஸை பார்க்கக்கூடாது. மற்றவர்களை நம்ம பார்த்து உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டவர்கள். சரி, கடைசியா ஒரு படம் போடுறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எப்படி பண்ணணுமா? எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு. அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நிறைய இந்த பேரெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம். ஆனா கூட ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்ன? அவ்வளவு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தார். இன்னைக்கு எவ்வளவோ நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம நடக்கிறோமா? ஒண்ணும் இல்லை. பஸ்ல போறோமா? ஒண்ணும் இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரை பத்தி சொன்னாலே ஆண்டவருக்கு அது எவ்வளோ பிரியமா இருக்கும். அன்னைக்கு பாருங்க, நீதிமதிகள் அங்க இருக்கிற நல்ல பெண்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்னா, ஆண்டவர் இன்றைக்கும் நம் மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு அறுவடையை கொடுக்க நல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். இல்லையா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. பியூலா, சந்தேகம் இருக்கா? பியூலா, பேரெல்லாம் மறந்துருங்க. பியூலா, மாஸ் மேடைனா மாஸ் மேடைனா அந்த ஊர் மேடை. அது யாரு எனக்கு தெரியாது. என்ன வந்து ஒரு இடம், அங்கதான் தர்க்கம் எல்லாம் நடக்கும், விவாதம் நடக்கும், சொற்பொழிவு நடக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் அவங்க அந்த கிரேக்க நாட்டுல வச்சிருந்தாங்க. வேற கிரேக்கத்துலதான் ஆண்டி நிறைய தத்துவ ஞானிகள், அரிஸ்டாட்டில், இதுல நிறைய பேர் பத்தி எபிக்யூரியஸ் வந்து ஸ்டோயிக்ஸ் அவங்கள பத்தி தான் போட்டிருக்கு. அந்த கிரேக்க தத்துவ ஞானிகளுக்குள்ளேயே பல பல பிரிவினைகள் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருந்தது. அந்த இடத்துல போய் இவர் பிரசங்கம் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறாருன்னா ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை பாருங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோட கூட தான் பவுல எந்த இடத்துக்கும் அனுப்புனாரு. அதுதான், சோர்ந்து போகவே இல்லை. முதல்ல போகும்போதே அவர் ஜெபாலயத்துக்கு போயிடுறாரு.